இங்க இவ பணத்தை தூக்கி இவங்க பக்கத்துல போட அந்த பைசா எடுத்து இவ்வளவு பைசா வாச்சாலும் எனக்கா இவ்வளவு பணம்? நீ கொஞ்ச நாள் என்னோட அம்மாவை நடிக்க போற. அம்மாவா? ஆமா வா சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிடுறா. எங்க உங்க அம்மா இன்னும் வரல? இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லும் போது இவங்க வர சில்க் இவர்தான் நீ சொன்ன பையனா? ஆமா அம்மா ஆண்டி உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். எனக்கு முழு சம்பந்தம். என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். சரி ஆண்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். கிளம்பன உடனே மேம் ஏதாவது சாப்பிட வாங்கி தாங்களே. இங்கெல்லாம் முடியாது வெளிய வா வேற கடையில வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறா. அதே சமயத்துல சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்க என்ன பண்றீங்க சார்? என் லவரோட அம்மா பாத்துட்டு வர. யார் சார் அங்க உட்கார்ந்துருக்காங்களா? அவங்களா? ஆமா அவங்க தான் சார். அவங்க பிச்சைக்காரங்க சார். என்ன வளர்றீங்க சார்? நான் ஏன் போய் சொல்லணும்? எங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல கூட அவங்க பிச்சை எடுத்திருக்காங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன். அங்க இருந்து இவ இருக்கிற இடத்துக்கு தேடி போவ. பொறுமையா சாப்பிடு. ரோமியோ வரான். என்னாச்சு ரோமியோ? நான் சொல்றது கேளு. ஃபேக்டரி ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதோட எல்லா சொத்தும் வித்தாதான் என்னோட லோன் அடைக்க முடியும். ஆனா ஆன்ட்டி உங்க பொண்ணு நான் உண்மையா காதல இருக்கேன். நல்லா வச்சு என்ன வளர்ற? என்னால கஷ்டப்பட முடியாது. பிரேக்கப் பண்ணிடலாம். நீ ஏன் டென்ஷன் ஆவற? உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இவ என் அம்மாவே கிடையாது பிச்சைக்காரன். எனக்கும் தெரியும் இது ஊவாயில இருந்து வரணும் தான் நான் இப்படி போய் சொன்னேன். ஆன்ட்டி இனிமே நீங்க பிச்சை எடுக்காதீங்க. என் ஃபேக்டரியிலே வேலை போட்டு தரேன் கூட்டிட்டு போயிடுறான்.